வணக்கம். 13/6/2026 சனிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி இன்று பிற்பகல் 2:12 வரை திரியோதசி, அதன் முன்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:47 வரை பரணி, அதன் முன்பு கார்த்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:47 வரை ஹஸ்தம், அதன் முன்பு சித்திரை. கவனமாக இருக்க வேண்டிய ராசி துலாம் ராசி என்பவர்கள். ராசி என்பவர்களே, இன்று பேச்சாலும் செயலாலும் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் சாதித்துக் கொள்வீர்கள். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரியவெற்றி உண்டு. ராசி என்பவர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனம் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கும். எதிலும் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். பொறுமை காக்க வேண்டிய நாள் இன்று. ராசி என்பவர்களே, இன்று வீண் விரயங்களும் வீண் அலைச்சலை காட்டுகிறது. வரவை காட்டிலும் செலவுகள் இன்று கூடுதலாக உள்ளது. எனவே செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது நல்லது. கடகராசி என்பவர்களே, இன்று அதீத லாபம் உண்டு. எடுக்கும் அனைத்து காரியவெற்றி உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவு இன்று உண்டு. சிம்மராசி என்பவர்களே, இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரியவெற்றி வருவீர்கள். கன்னிராசி என்பவர்களே, இன்று தந்தையார் வீட்டு வழி உறவினர்களின் ஆதரவு உண்டு. வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் நாள். துலாம் ராசி என்பவர்களே, இன்று சந்திராசிரமம் தொடர்வதால் எவ்வித புது முயற்சி மறைவை தவிர்க்கவும். தந்தை வழியில் மனஸ்தாபங்கள் தோன்றி மறையலாம், கவனம் தேவை. விருச்சிகராசி என்பவர்களே, இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். மன நிம்மதியான நாளாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் தடைதாமல் குறுக்கீடு ஏற்படும். எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. இன்று எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மகராசி என்பவர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கக்கூடும். எனவே செயலில் கூடுதல் கவனம் தேவை. எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சற்று தடைதாமங்களுக்கு பின்பு காரிய வெற்றி உண்டாகும். கும்பராசி என்பவர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்க ஏற்ற நாள். எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி உண்டு. மீனராசி என்பவர்களே, இன்று பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மற்றவுடன் மீன் வாக்குவாதம் இருப்பது நல்லது. வணக்கம். வீட்டு பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. வணக்கம். மற்ற பதிவில் சந்திப்போம்.